வணக்கம் அன்பான தமிழ் சொந்தங்களே. நேற்றைய தினம் 128வது பிறந்த நாள் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஓங்கி ஒலித்தவர். இந்த இந்திய நாட்டின் இறையாண்மையையும் காத்தவர். சங்கிகளுக்கு ஓங்கி அடித்த ஒற்ற சம்பட்டி, அதாவது இந்த இந்தியாவுக்கே சட்டத்தை வகுத்து கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர்கள் பிறந்த நாளை உலகெங்கும், இந்தியா மட்டுமல்ல உலகெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 128வது பிறந்த நாள். ஐயா அவர்களின் புகழ் இவ்வுலகு இருக்கும் வரை ஓங்கிக் கொண்டே இருக்கும். ஐயா அவர்கள் சிலைகளை எத்தனை இடத்தில் இடித்தாலும் உலகமே அவர் சிலையை கட்டி எழுப்பி கொண்டு தான் இருக்கிறது. சங்கிகளே, நீங்கள் அவர்களின் சிலையை இடித்து விடலாம். அவர் கொள்கையை நீங்கள் ஒரு நாளும் இடிக்க முடியாது. ஏனென்றால் உலகெங்கும் வாழும் இந்தியர்கள், தமிழர்கள், உலகெங்கும் வாழும் மக்கள்கள் அவர் கொள்கையை ஏற்றிருக்கிறார்கள். அவர் கொள்கை பிடிப்பில் இன்று வரை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், சங்கிகளைப் போல அவர் சுயநலம் அற்றவர். சங்கிகளைப் போல சுயநலமாக யோசிக்கக்கூடியவர் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்குமானவர், எல்லா சாதியினருக்கும், எல்லா மதத்திற்குமானவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர்கள் இல்லை என்றால் இப்போ இங்கே கூவிக்கொண்டிருக்கும் நான் ஆண்டு பரம்பரை, நான் ஆண்ட பரம்பரை, நான் உயர் ஜாதி, நான் அதைவிட உயர் ஜாதி என்று சொல்லிக்கொள்ளும் வெகுஜன மக்களுக்கு கண்டிப்பாக அரசு அங்கீகாரம் கிடைத்திருக்கவே முடியாது. ஒரே ஒரு உச்சி குடிமைக்கு மட்டும்தான் இந்தியாவில் அங்கீகாரம் கிடைத்திருக்கும். அவர்கள் சொல்லுவதை மட்டும்தான் பிற சாதியினர் கேட்டிருக்க வேண்டும். ஆகையால் அனைவரின் நலனை காத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.